வணக்கம். பாமக ரெண்டாக பிளவுபட்டுச்சு, எல்லாருக்கும் தெரியும். ஒரு பக்கம் ஐயா ராமதாஸ், ஒரு பக்கம் ஐயா அன்புமணி ராமதாஸ். அன்புமணி ராமதாஸ் அதிமுக பக்கம் ஐக்கியமாயிட்டார். அதனால அதிமுக பக்கம் ஐயா ராமதாஸ் போக முடியாத நிலைமை. அதனால திமுக பக்கம் போக முயற்சி பண்ணாரு. ஆனா திமுகவில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய திருமாவளவன் ராமதாஸ் கூட்டணிக்குள்ள வந்தா நாங்க கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படின்னு திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமா பதிவு பண்றாரு. அதில் திருமாவை சமாதானப்படுத்தி ராமதாஸையும் திருமாவையும் ஒரே கூட்டணிக்குள்ள வைக்க முடியுமா அப்படின்னு திமுக பரிசீலனை பண்ணிச்சு. ஆனால் திட்டவட்டமாக அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு திருமா தரப்பு மறுத்து விட்ட பிறகு வேற வழி இல்லாமல் திருமாவையே வச்சுக்கலாம், ராமதாஸ் உள்ள கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு திமுக தலைமை நகருது. இதில் நாம் இவ்வளவு சொல்லியும் பாமகவோடும் பாஜகவோடும் கூட்டணி இல்லை, எந்த காலத்திலையும் ராமதாஸோடு தேர்தல் உறவு இல்லை அப்படின்னு அறிவிச்ச பிறகும் ராமதாஸோட திமுக பேச்சுவார்த்தை நடத்துதே அப்படிங்கிற வருத்தம் திருமாவுக்கு. திருமாவை சரி கட்டி ராமதாஸையும் திருமாவளவனையும் ஒரே கூட்டணிக்குள்ள வைக்க முடியலையே அப்படிங்கிற ஏமாற்றம் திமுகவுக்கு. இப்படி போயிட்டு இருக்கு சூழல். இது மட்டும் இல்லாம தேமுதிகவை உள்ள கொண்டு வர்றதுக்கான வேலையும் திமுக பண்ணுச்சு. ஏன்னா தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்துல 3 கட்சி தான் பேசுவாங்க. இப்ப திமுக கிட்டையும் பேசுறாங்க, அதிமுக கிட்டையும் பேசுறாங்க. எங்க பேரும் அதிகப்படியா படியுதோ அங்க போவாங்க. இப்ப திமுக கிட்ட பேசுறப்ப ஒருவேளை திமுக கூட்டணிக்குள்ள தேமுதிக வந்தா தேமுதிகவுக்கு விசிகாவை விட அதிகப்படியான இடங்கள் வழங்கப்படும்ங்கிற நிலைமை. சரி, ஒருவேளை தேமுதிகவும் திமுக கூட்டணிக்குள்ள வரல, அவங்க அதிமுக போயிட்டாங்க அப்படின்னு கூட வச்சுக்குவோம். அப்படி அதிமுக போயிட்டா கூட விசிகாவுக்கு கடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வழங்கப்பட்ட 6 இடங்கள், இந்த 6 இடத்தை விட அதிகப்படியான இடங்கள் வழங்குவாங்களா அப்படின்னு பார்த்தா விசிகாவில் இருக்கக்கூடிய அண்ணன் ஆளு ஷானவாஸ், அவரை ஒரு திமுக காரன்னு சொல்ற அளவுக்கு திமுகவுக்காக அவ்வளவு பரிந்து பேசக்கூடியவர். ஆனா அந்த ஷானவாஸே சொல்றாரு, ஒற்றை இலக்கத்துல வாய்ப்பு இல்லை, இரட்டை இலக்கத்துல நாங்க சீட்டுகளை பெறுவோம் அப்படிங்கிறார். அப்ப எல்லோருக்கும் மிக குறைந்தது 10 இடங்களாவது கேட்டு பாருங்கிறதா விருப்பம். ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க 6 இடம்ங்கிறாங்க. 6 இடம் போன முறை என்ன பெற்றீங்களோ அதே பெற்றுக்குங்க. உங்களுக்காக கூட கொடுத்தோம்னா கம்யூனிஸ்ட் கேட்கும், வைகோ கேட்பாரு, காங்கிரஸ் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே 6 இடங்கள், ஒரு இடம் கூட கூடுதலாக தராது, அதே 6 இடங்களை தான் திரும்ப தருவோம் அப்படின்னு திமுக தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் அண்ணா திருமாவை பார்க்குறப்ப உனக்கு இதெல்லாம் வேணும் அண்ணாத்த அப்படின்னு தோணுது. இன்னொரு பக்கம் பரிதாபமாகவும் இருக்கு. ஏன்னா காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் வாக்கு விழுக்காடு இல்லை. காங்கிரஸ் 2014 பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க தனிச்சு போட்டி போட்டுச்சு. ஏறக்குறைய 3 விழுக்காடு வாக்கடை தான் அவங்க பெற்றாங்க. பெரிய செல்வாக்கு இல்லை. காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு. ஒரு காலத்தில் நாங்கள் காமராசர் ஆட்சி அமைப்போம் அப்படின்னாங்க. அதெல்லாம் கதைக்கு ஆகாது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ்லாம் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஸ்டாலின் ஆட்சியவே காமராஜ் ஆட்சிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாடு முழுக்க செல்வாக்கு இருக்கா, வாக்கு விழுக்காடு இருக்கா, அந்த கட்சி வளர்ந்துருக்கான்னா எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சிக்கு இரட்டை இலக்கத்தில் அதிகப்படியான இடங்களை திமுக வாரி வழங்குது. ஆனால் தமிழ்நாடு முழுக்க விசிகாவுக்கு கிளை இருக்கு. ஆங்காங்கே அவங்களுக்கான வாக்கும் கணிசமா இருக்கு. இருந்த போதிலும் காங்கிரஸை விட விசிகாவுக்கு தான் சீட்டு குறைவு. 2024 பாராளுமன்ற பொது தேர்தல் சமயத்தில் என்ன பண்ணாங்க, முதல்ல விசிகா பேசி விட்டாங்க. விசிகாவுக்கு 2 இடம் தாங்க, நாங்க உங்களை போலதான் காங்கிரஸ் நடத்த போறோம், காங்கிரஸ்க்கெல்லாம் கூடுதலா தரப்படுதுன்னு சொல்லிட்டு 2 இடம் அப்படின்னு சொல்லி விசிகா கிட்ட பேசிட்டு அதுக்கு பிறகு 10 இடத்தை தூக்கி காங்கிரஸை கொடுத்துட்டாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி ஏதோ ஒரு மாநிலத்தில் போறப்ப காவல்துறையால அவமானப்படுத்தப்படுறாரு. அந்த சமயத்தில் கும்பகோணத்தில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ராகுல் காந்திக்கு தண்டனை வழங்கப்படுதுன்னு நினைக்கிறேன். ராகுல் காந்தி தண்டனை வழங்கப்படுது, அதை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொடர் வண்டியை வளைக்கிறாங்க. எத்தனை பேர் மறிக்கிறாங்கன்னு பார்த்தா 5 பேரோ 6 பேர் தொடர் வண்டியை மறிச்சிட்டு தொடர் வண்டி நின்ன பிறகு 6 பேரும் ஏறி சென்னைக்கு வந்துட்டாங்க. இவ்வளவுதான் கட்சியோட லட்சணம். ஆனா அந்த காங்கிரசுக்கு சொலையாக பல இடங்களை வாரி வழங்கக்கூடிய திமுக
விசிகாவுக்கு சொற்ப இடங்களை தான் பார்லமெண்ட் தேர்தலையும் வழங்குது, சட்டமன்ற தேர்தலையும் வழங்குது. இத்தனைக்கும் 2018 காலம் தொட்டு இப்போ வரைக்கும் திமுகவில் திமுக கூட்டணியில் விசிகா இருக்குது. இப்போ இந்த தடவை பார்க்குறப்ப 2021 திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு பெரிய அளவில் பாடுபட்டார் திருமாவளவன். ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே சேலம் மோரூரில் விசிகா ஏற்றிய கொடியை காவல்துறை அகற்றியது. அதே போல மதுரையில் திருமாவளவன் ஏற்றிய கொடியை காவல்துறை அகற்றுது. 2021 தொடக்க நிலையிலேயே மோரூரில் காவல்துறையை கண்டிச்சு போராட்டம் அப்படின்னு அங்கே போய் திரும்ப போராட்டம் பண்ணார். காவல்துறை என்ன தன்னாட்சி அமைப்பா, இல்லை காவல்துறை பாஜக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கா? காவல்துறை திமுக அரசின் அங்கம். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சகம், ஒரு துறை. அந்த துறை வெளிப்படையாக விசிகாவுக்கு எதிராக இயங்குது. ஆனால் திருமாவால தட்டி கேட்க முடியல. திமுக ஆட்சியிலையும் தமிழ்நாடு முழுக்க விசிகா கொடியேற்றுவதற்கு அவ்வளவு இடையூறு, அவ்வளவு சிக்கல் கொடுப்பது திமுக அரசின் காவல்துறை. அது மட்டும் இல்லாம விசிகா பிரதானமா போடக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான எல்லா பிரச்சனைக்குமா போராடுறாங்கன்னா கூட ஒடுக்கப்பட்ட மக்களோட விடுதலை, அந்த சாதி ஒழிப்புங்கிறத முதன்மையாக அவங்க பேசுறாங்க. ஆனா இதே திமுக ஆட்சியில வேங்கவேல் கிராமத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கல. நீதி கிடைக்கிற ஒருபுறம் இருந்தாலும் அதை விட யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அந்த பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களையே குற்றவாளிக்குள்ளேத்துது. இது எவ்வளவு பெரிய தவறான முன்னுதாரணம்னா, இனி தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மொழியில அங்க குடிநீர் தொட்டில மலத்தை கலந்தாலோ இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணாலோ யாரு மீது சந்தேக பார்வை வரும்னா பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதே சந்தேக பார்வை வரும். அந்த மாதிரி ஒரு தவறான முன்னுதாரணத்தை வேங்கவேல உருவாக்கியிருக்கு திமுக அரசு. இப்ப வேங்கவேலுக்கு இன்னைக்கு நீங்க புறப்பட்டு போனாலும் நீங்க அந்த ஊருக்குள்ள போனா காவல்துறை உங்களை கேள்வி கேட்கும், உளவுத்துறை உங்களை ஓட்டம் விடும், உங்களை சோதனை பண்ணுவாங்க, இந்த ஊரான்னு கேட்பாங்க. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஆனா காஷ்மீர் போல ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வேங்கவேல கொண்டு வந்திருக்கு. 2 சாதிக்கிடையே பிரச்சனை. ஒரு சுவர் இருக்குன்னா தீண்டாமை சுவர், சாதியத்தோட அடையாளங்கிறோம். அங்க சாதி வெறியோட குடிநீர் தொட்டில மலத்தை கலந்த அந்த குடிநீர் தொட்டி சாதியத்தோட பெரு அவமான சின்னமாக இன்னைக்கு வரைக்கும் திகழுது. அதை உடைச்சு தகர்க்கவோ புதிய குடிநீர் தொட்டி கட்டித்தரவோ திமுக அரசு முற்படவும் இல்லை. பாதிக்கப்பட்ட மக்களை போய் அங்க பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லவும் திமுக அரசு முயற்சி பண்ணல. அதே போல 100 ஆண்டுக்கு முன்னாடி வைக்கத்துல கோயிலுடைய போட்டோ எடுத்தாரு பெரியார் இவரா அப்படின்னு பேசுறாங்க. ஆனா இவங்க திமுக ஆட்சி காலத்துல விழுப்புரம் பக்கம் மேல்பாதிய கிராமத்துல திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்கள் போக முடியல. அண்ணன் சீமான் அறிவிச்சாங்க நாங்கள் கோயில் போட்டோ நடத்துவோம்னு. ஆனா விசிகா அறிவிக்கவும் இல்லை, அவங்க வலியுறுத்துறாங்க. ஆனா திமுக ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுங்கிற மாதிரி கோயிலுக்கு பூட்டை போட்டு 2 தரப்பையும் சமப்படுத்த முயற்சி பண்ணுது. இதே போல தமிழ்நாடு முழுக்க பல கோயில்ல பிரச்சனை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான வன்முறை அதிகரிச்சிருக்குது. அந்த புள்ளி விவரங்கள் காட்டுது. ஏன் இவங்க முன்னுதாரணமா காட்டுவாங்கல்ல, உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், அங்க விட தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான தாக்குதல்கள், வன்முறைகள் அதிகரிச்சிருக்கு. அப்ப இவ்வளவு இருக்கு திமுக ஆட்சியோட குறைபாடு அப்படின்னு சொல்றதுக்கு, இவ்வளவு இருக்கு. ஆனா இந்த திமுக மீது, தனக்கான இடங்களை குறைச்சு தரக்கூடிய திமுக மீது, தன்னோட கட்சி கொடியை ஏற்றத்துக்கு அனுமதி மறுக்கிற திமுக அரசு மீது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வஞ்சம் விளைக்கக்கூடிய திமுக மீது அண்ணன் திருமாவுக்கு காழ்ப்போ வன்மமோ இல்லை. எந்த இடங்களையும் மறைமுகமா கூட அதை பேச்சின் போது வெளிப்படுத்தியது இல்லை. காங்கிரஸ் கட்சி கூட அவ்வப்போது திமுக ஜாடமடையா சீண்டுது. ஏன் காங்கிரஸ் கட்சியோட நிர்வாகிகள் வெளிப்படையா கூட பேசுறாங்க. ஆனா திருமாவளவன் இந்த ஆட்சி மீது, குறிப்பா ஸ்டாலின் ஆட்சி மீது விமர்சனத்தை வச்சதில்லை. அதிகபட்சமா காவல்துறையை குறை சொல்லுவார், அதிகார வர்க்கத்தை பேசுவார், ஆனா ஆட்சியாளர்களை பேச மாட்டார். அப்படி எல்லா தவறுகளையும் செய்யக்கூடிய ஆட்சியாளர், திமுக ஆட்சியாளர்களை பேச தயங்குகிற அண்ணன் திருமாவுக்கு நாம் தமிழக கட்சின்னா நல்லா பேசுவார். இப்ப மே 17ஆம் தேதி தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்னு மாநாட்டை அண்ணன் திருமா போட போறாராம். எதுக்கு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்னு பூசி மொழிகிட்டு வெளிப்படையா அறிவிச்சிருங்க, சீமான் எதிர்ப்பு மாநாடு, நாம் தமிழர் எதிர்ப்பு மாநாடு அறிவிச்சிட வேண்டியதானே. எவ்வளவு வன்மம் பாருங்க. அண்ணன் சீமான் மீது, நாம் தமிழக கட்சி மீது, நாம் தமிழக கட்சியோட வளர்ச்சி மீது, தமிழ் தேசிய அரசோட எழுச்சி மீது அவ்வளவு வன்மம், அவ்வளவு வெறுப்பு, அவ்வளவு வயிற்றெரிச்சல். நீங்க பாருங்க, விழுப்புரம் தொகுதியில ரவிக்குமார் போட்டி போடுறாரு 24 பார்லமெண்ட் தேர்தலில். சிதம்பரம் தொகுதியில திருமாவளவன் போட்டி போடுறாரு. இந்த
விழுப்புரத்துக்கும் சிதம்பரத்துக்கும் அண்ணன் சீமான் பரப்புரைக்கு போனார். பரப்புரைக்கு போனப்ப நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்கு செலுத்தணும்னு பேசினாரே ஒழிய விசிகாவை ஒரு இடத்துல கூட சாடல. விசிகானோ ரவிக்குமார்னோ திருமாவளவனோ இந்த 2 தொகுதிகளில் எங்கேயுமே பேசல. பேச வேண்டாம் அப்படின்னு கடந்து போகிறார். சக போட்டியாளர் தான் திருமாவளவன் அந்த 2 இடங்கள்ல இருந்த போதிலும் பெருந்தன்மையோட அண்ணன் சீமான் விட்டு கொடுத்து போனார். இன்னும் சொல்ல போனா சிதம்பரம் தொகுதியில பொதுக்கூட்டம் போடுற மாதிரி இருந்துச்சு, வேண்டாம் அப்படின்னு தவிர்த்துட்டு போறாரு. அது மாண்பு, பெருந்தன்மை. அதே போல இந்த 15 ஆண்டு காலத்துல திருமாவை யாரும் தாக்கி பேசினா முதல் குரல் நான் சீமான்ட்டு வரும். 2015 காலகட்டத்தில் அப்ப ஹெச்ராஜா பேசுறாரு, திருமா தொட்ட கட்சியை மக்கள் தொட மாட்டார்கள், ஸ்டாலினும் சேர்த்து கொள்ள மாட்டார் அப்படின்னு பேசுறாரு. திருமா தொட்ட கட்சியை மக்கள் தொட மாட்டார்கள் என்ன பொருள்ங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த சமயத்துல ஸ்டாலினும் சேர்த்து கொள்ள மாட்டான்னு சொன்னப்ப ஸ்டாலின் மறுப்போ இதுவரையோ வரல. எதிரொலி வந்தது அண்ணன் சீமான்டேந்து. அதே போல 2020 தேர்தல் சமயத்தில் 2020 கொரோனா சமயத்தில் அந்த சமயத்தில் இணையவழி கூட்டம் திரும்ப பேசுறப்ப மனுஸ்மிருதியில பெண்களை எப்படி சொல்றாங்க அப்படின்னு எடுத்து சொல்றாரு. அப்படி எடுத்து சொல்றப்ப அதை திருச்சி வரப்படுறாங்க, இந்து பெண்களை தவறா பேசிட்டார் திரும்ப அப்படின்ட்டு. அந்த சமயத்தில் திமுக கள்ள மௌனம் காத்தது, ஏன்னா வாக்கு போயிடுமோன்ட்டு. ஆனா அந்த விஷயத்துல இறங்கி அடிச்சது அண்ணன் சீமான். அண்ணன் திருமாவட்ட பேசலாம், தம்பி சீமான்ட்ட பேசுங்க, மனுஸ்மிருதி குறித்து நான் விவாதிக்க தயார் அப்படின்னு பேசினார். இப்படி முழுக்க முழுக்க எல்லா இடங்கள்லையும் திரும்ப விட்டு கொடுக்காம இருக்கக்கூடிய அண்ணன் சீமான். இன்னும் சொல்ல போனா நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்ட மேடைகள்ல திருமாவை விமர்சிப்பதற்கு தடையே போடப்படுச்சு. அண்ணன் ஹிமாயின் ஒரு பொதுக்கூட்ட மேடையில திருமாவை விமர்சிச்சு பேசினாங்க. பேசுறதுக்கு முன்னாடி தொடங்குறப்பவே நான் அண்ணன் சீமான்ட்ட மன்னிப்பு கேட்கிறேன், அண்ணன் சீமான் என்ன திட்டுவாரு அப்படின்னு சொல்லி தான் தொடங்குறாரு. ஏன்னா நாம் தமிழர் கட்சி மேடைகள்ல திருமாவை விமர்சிக்க வேண்டாம், ராமதாஸை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு அண்ணன் சீமான் அறிவுறுத்திருந்தாங்க. நாம திருமாவை பகைக்கிறதுக்கு, ராமதாஸை பகைக்கிறதுக்கு, அவங்கள விமர்சிக்க கட்சி ஆரம்பிக்கல, நாம நம்மளுடைய இலக்க நோக்கி போகணும் அப்படின்னு அண்ணன் சீமான் பரந்த மனப்பான்மையோட பெருந்தன்மையோட அணுகுவாங்க. ஆனா அண்ணன் திருமாவுக்கு அந்த அளவுக்கு பரந்த மனப்பான்மையோ பெருந்தன்மையோ மாண்போ அப்படிலாம் கிடையாது. 2004 மலேசியாவில் நடந்த கரும்புலிகள் வீரவணக்க நிகழ்வுல இதே திருமா பேசியிருக்காரு. தமிழ்நாட்டை இருக்கிற தமிழ் தேசியம் வழிநடத்தாது, இல்லாத திராவிடம் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. எப்படி இருக்கிற தமிழ் தேசியம் வழிநடத்தாம இல்லாத திராவிடம் வழிநடத்தி கொண்டிருக்கிறது பேசிவே திருமா. தமிழ் தேசியங்கிற முழக்கங்களை எங்களுக்கு முன்பே வைத்தவர் திருமா. அப்ப அந்த காலகட்டத்தில் தமிழ் தேசியம் எழுச்சி பெறல. ஆனா 2009க்கு பிறகு அண்ணன் சீமான் தலைமையில தமிழ் தேசியம் எழுச்சி வருது, ஒரு வெகுமக்கள் இயக்கமா பரிணமிக்குதுன்னா அதை கண்டு திருமாவளவன் மகிழ்ந்திருக்க வேண்டும். நம்மளால முடியல, தம்பி எடுத்து போறாரு அப்படின்னு வரவேற்று வாழ்த்திருக்கணும். ஆனா நாம மேடல பேசுறப்ப கீழே உட்கார்ந்து ஒரு பையன் வளர்ந்து இவ்வளவு தூரம் வர்றதா அப்படிங்கிற அந்த வன்மத்துல காழ்ப்புணர்ச்சியில அண்மையில வெளிப்படையா பேசுறாரு. நீங்க ஏன் அவரை நோக்கி போறீங்க, என்கிட்ட ஏன் வரமாட்டேங்கிறீங்க, எனக்கு என்ன தெரியாது, பேச தெரியாதா, எழுத தெரியாதா, திட்டமிட தெரியாதா, போராட தெரியாதா, ஏன் திருமாவை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வெளிப்படையாக அந்த வயிற்றுச்சல வன்மத்தை காழ்ப்புணர்ச்சி வெளிப்படுத்துறாரு. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் நான் தமிழ் மன்னர்களை நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன் தமிழ் மன்னர்களை பேசி அண்ணன் சீமான் அந்த பெருமிதங்களை பேசுறாரு, சிறப்புகளை பேசுறாரு, அது தாங்க முடியாது. மன்னராட்சி வேற, மக்களாட்சி வேற. மன்னராட்சி காலத்துல அதிகாரங்கள் குவிக்கப்பட்டிருக்கும், எதேச்ச அதிகார போக்கு இருக்கும். ஆனா மக்களாட்சி காலத்துல இன்னைக்கு மாநில சுயாட்சி பேசப்படுது, அதிகார குவிப்புக்கு தான் பேசுறோம், அதிகாரம் பரவலாக்கப்படணும் பேசுறோம், அதுல கூட்டாட்சி முறை வேணும்னு பேசுறோம். மாநில சுயாட்சி இன்னைக்கு கிராமப்புறங்களுக்கும் கிராம பஞ்சாயத்துகளுக்கு கூட அதிகாரங்கள் தரப்படணும் பேசுறோம். அப்ப மன்னராட்சி வேற, மக்களாட்சி வேற. அந்த மன்னராட்சி காலத்துல அந்த காலத்தோட பொருத்தி புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சோழ மன்னர்கள் மதுராந்தகம் ஏரிய வெட்டினா வரவேற்கத்தக்கது, வீராணம் ஏரிய வெட்டினா வரவேற்கத்தக்கது, கல்லணை கட்டினா வரவேற்கத்தக்கது, அவன் பெரிய கோயிலை கட்டி தமிழரோட அந்த கட்டிட கலை தொழில்நுட்பத்தை உலகுக்கு உணர்த்தினா கொண்டாடத்தக்கது அப்படின்னு அந்த காலத்தோட பொருத்தி அதுல பிழை இருந்தா, தவறு இருந்தா, குளறுபடி இருந்தா அதை விட்டுட்டு எது சாதனையோ அதை எடுத்துக்கிட்டு நாம எழுந்து வரணும், இவ்வளவுதான். ஆனா நான் மன்னர்களை மதிப்பதில்லை அப்படிங்கிறாரு. ஆனா கங்கை கொண்ட சோழபுரத்துல மோடி வந்தப்ப மோடி பங்கேற்று சோழர்களின் பெருமையை பறைசாற்றியது வரவேற்புக்குரியது அப்படின்னு பேசினாரு. நான் ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர், சிதம்பரம் பார்லமெண்ட் உறுப்பினர் முறையில் அதில் கலந்துக்கிட்டேன்னு பேசினாரு. அப்ப எங்க போச்சு?
இந்த மன்னர்கள் மீதான உங்கள் மதிப்பீடு இல்லாத தன்மை. சரி, பேரரசுகள் மீது மதிப்பு இல்லை வச்சுக்குவோம். இந்த சிற்றரசர்கள் இருக்காங்கல்ல, குறுநில மன்னர்கள், பாட்டன் பூலித்தேவன், அழகுமுத்துக்கோன், தீரன் சின்னமலை, மருதுவாண்டியர், வேல்நாச்சியார், பெரும்பிடுகு முத்தரையர், சுந்தரலிங்கனார், இப்படி இருக்கிறாங்கல்ல, இவங்க பற்றிய மதிப்பீடு என்ன? வெள்ளக்காரனை இழுத்து களத்துல போராடி மாண்டவர்கள், தூக்கிலே தொங்கியவர்கள், களத்துல சண்டை செஞ்சவங்க, அவங்க பற்றிய மதிப்பீடு என்ன? அவங்கள பற்றிய மதிப்பீடு என்ன? பெரும்பிடுகு முத்திரையை பற்றிய மதிப்பீடு என்ன? அழகுமுத்துக்கோன் பற்றிய மதிப்பீடு என்ன? தீரன் சின்னமலை பற்றிய மதிப்பீடு என்ன? அதுக்கு என்ன சொல்ல போறாரு தெரியுமா? அதுக்கு என்ன சொல்ல போறாரு? இது ஒரு பக்கம்னா ஒரு அபாண்டத்தை, ஒரு அவதூற, ஒரு அப்பட்டமான பச்சை பொய்ய வந்து அண்ணன் திருமா கட்டெடுத்து வருவார். தலைவர் பிரபாகரன் வந்து மதிவதனி அண்ணியை திருமணம் செய்யறதுக்காக 13 பேரை கொண்டாராம். அதை திருமாகிட்ட சொன்னாராம். ஏன் இவ்வளவு ஆண்டுகளா சொல்லல? நீங்க சொல்றது உண்மைன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டா ஏன் இவ்வளவு ஆண்டுகளா சொல்லல? சரி, உங்கள்கிட்ட சொன்னார்னா மூத்த போராளிகளுக்கு யாருக்கு தெரியாமையா இருக்கும்? யார் இதை சொன்னா? இப்படி யார் சொன்னா? நெடுமாற ஐயா சொன்னாரா? காசியானந்தன் சொன்னாரா? புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய மூத்த போராளிகள், தளபதிகள் யாராவது சொன்னாங்களா? என்ன சான்று இருக்குது? தலைவர் களத்துல இல்ல, தலைவர் இன்னைக்கு இல்லைங்கிறதுனால வாய்க்கு வந்து அடிச்சு வர்றதா? மதிவதனி அண்ணியை திருமணம் பண்றதுக்காக தலைவர் 13 பேரை கொண்டாரா? போரோட இறுதி தருணத்தில் கடைசி தருவாயில கூட சிங்கள மக்கள் மீது எந்த தாக்குதலையும் தொடுக்காது கடைசி வரைக்கும் மறுபடி போற மேற்கொண்டு அறத்தின்படி நின்ற தலைவர் பிரபாகரன். அந்த தலைவன் வந்து தன் திருமணத்துக்காக 13 பேரை கொண்டாரா? எவ்வளவு அபாண்ட, எவ்வளவு அபத்தம் இதெல்லாம். அண்ணன் சீமான் வந்து ஈழத்துக்கு போனாங்க. ஈழத்துக்கு போனா அந்த பயண அனுபவங்களை சொல்றப்ப அந்த படை எவ்வளவு நேர்த்தியா இருந்துச்சு, எவ்வளவு கட்டுக்கோப்பா இருந்துச்சு, எவ்வளவு ஒழுக்கத்தோடு இருந்தாங்க, எவ்வளவு அந்த மக்களுக்காக அறத்தோடு இருந்தாங்க, அப்படி எல்லாத்தையும் சொல்லி வர்றப்ப புலிகளோட படை செருக்கு, கட்டுக்கோப்பு, ஒழுங்கு, நேர்த்தியம், கண்ணியம், எல்லாத்தையும் சொல்லி வர்றப்ப அதோட தொடர்ச்சியா புலிகளோட விருந்தவளை பத்தி பேசுறாரு அண்ணன் சீமான். ஏன்னா 2000 ஆண்டுக்கு முடிய விருந்தோம்புக்குன்னு தனி அதிகாரத்தை படைச்சா வள்ளுவேன். மோப்ப கொலை அணிச்சும் நோக்க கொலை விருந்துங்கிறேன். அணிச்ச பூ வந்து மோந்து பார்த்தா வாடிடும், ஆனா விருந்தர் வந்து முகம் மாறுபட்டு பார்த்தாலே வாடிடுவாங்கன்னு. அப்படிப்பட்ட இனத்துல விருந்தோம்பலுக்கு குறை இருக்காது. அப்ப அண்ணன் சீமான் அங்க போனப்ப எப்படி உபசரிச்சாங்க, எப்படி வந்து சோறு போட்டாங்க அப்படின்னு சொல்றத அதை வெட்டி ஒட்டி பரப்பி சீமான் வந்து அங்க சாப்பாடு பற்றி மட்டும் தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லி அதை புலிகளை கொச்சப்படுத்துவதாக, தலைவரை கொச்சப்படுத்துவதாக திட்டமிட்டு ஒரு கட்டமைப்பை இந்த திராவிட கும்பல் செஞ்சிச்சு. ஆனா இதுல 13 பேரை வந்து கொன்னாரு தலைவர் அப்படின்னு சொல்றாரே திருமாவளவன். இது யார் ஏற்கிறா? கொளத்திருமணி, கு ராமகிருஷ்ணன் யாரோ ஏற்கிறாங்களா? என்ன அபாண்டம், என்ன அபத்தம்? யாரு மேல சேற்றவாரி பூசுறீங்க? நாம் தமிழர் கட்சி மேல, அண்ணன் சீமான் மேல வன்மத்தை, காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்துறீங்க. இப்ப கடைசியில வந்து தலைவர் மேல இவ்வளவு பெரிய அபாண்டமான, அபத்தமான, அவதூறு சேற்றவாரி பூசுறீங்கன்னா நீங்க யாருக்கான ஆளு? யாருக்கான ஆளு? என்னன்னா திருமாவளவனை பேசுறப்ப என்ன அறியாம அணிச்சே என் வாயில வந்து அண்ணன் திருமான்னு வரும். என்னோட பதிவுகளை கவனிச்சு பார்த்தா நான் போடுறப்ப எல்லாம் பதிவுகள்ல அண்ணன் திருமான்னு தான் போடுவேன். நான் பேசுறப்ப அண்ணன் திருமான்னு தான் எழுதுவேன், பேசுவேன், அப்படிதான் செய்வேன். திருமாவளவன் மீது என்னதான் கோபம் இருந்தாலும், வருத்தம் இருந்தாலும், ஆள் மனத்துல ஓரத்துல அவர் மீது ஒரு மிதவாத போக்கு, ஒரு சாப் காரணம் உண்டு. ஆனா எனக்கு வெறுப்பு வந்துச்சு. நான் விமர்சித்து பதிவெடுத்தேன். அதுல வந்து ஒரு 1.5 நாள் தொடர்ச்சியா விசிகாவை சேர்ந்த சொந்தங்கள், உறவுகள் வந்து அழைப்படுத்தி எனக்கு திட்டுறாங்களாம். என்ன திட்டினா நான் பயந்துருவேனா, நான் முடங்கிடுவேனா, அதுல ஒருத்தன் பெரம்பலூர்ல நான் பெட்ரோல் பாம்பு அடிப்பேங்கிறேன். என்னமோ வாய்க்கு வந்தா பேசுறது. சரி, என்ன நான் தப்பா பேசிட்டேன் அப்படின்னு கோவப்படுறாயின்னு பார்த்தா, நீங்க எப்படி திருமாவளவனை வந்து அதிகாரத்தி இல்லாத இன்னொரு கருணாநிதின்னு சொன்னீங்க. திருமாவளவனை கருணாநிதின்னு சொன்னதுக்கு அவ்வளவு கோவப்படுறேன், அவ்வளவு வேகப்படுறேன். அப்புறம் எதுக்காக அந்த கூட்டணியில் இருக்கீங்க? கருணாநிதின்னு சொல்றதே கேவலம் அப்படின்னா கருணாநிதி தலைவராக கொண்டிருக்கக்கூடிய கட்சி ஏன் விசிகா இருக்குது, திருமாவளவன் இருக்காரு? எல்லாம் கேலி கூத்து. அதனால புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையா புலியாக இருந்தது, சிறுத்தையாக இருந்தது, நீ நரியாக மாறிடுச்சு. அதனால தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்னு போட்டாலும் உலக தமிழர்கள், உலகம் முழுக்க வாழக்கூடிய ஈழ சொந்தங்கள் ஒரு நாளும் திருமாவளவனை நம்ப போவதில்லை. காலம் எல்லாவற்றையும் தோலுரிக்கும், காலம் எல்லாவற்றையும் அம்பலப்படுத்தும். ஆனால் அண்ணன் திருமாவளவனை என்றைக்கோ அம்பலப்படுத்தி விட்டது. அதனால ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலாலும்
திருமாவளவன் இன்னொரு கருணாநிதி தான். அதை மறுப்பதற்கோ மாற்று கருத்தோ ஒரு நாளும் இல்லை.